தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி வந்து இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி, அதே மாதிரி மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா அது மாதிரி 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. இப்போ கடந்த தேர்தல்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தேர்தல் தேதின்றது பிப்ரவரி மாசத்துடைய கடைசி இல்லைன்னா பிப்ரவரி மாசத்துடைய 3வது வாரங்கள்லயே நம்ம அறிவிச்சதை பார்த்திருக்கோம். இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாட்கள் தாமதமாயிருக்கு. இப்போ இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் சார்? இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில 26 பிப்ரவரி வந்து தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து தேர்தல் அப்படின்றது ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. அப்புறம் முடிவுகள் அப்படின்றது மே 2 வந்து அதனுடைய முடிவுகள் அப்படின்றது வெளியானது. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாத இறுதியிலே உங்களுக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச போர் பதற்றம் அப்படின்றதையும் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இந்த தேர்தலை அணுகணும் அப்படின்றதுலையும் தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தின மாதிரி தான் தெரியுது. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் போய் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவருடைய குழு வந்து போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி எப்படி இங்க வந்து சூழல் இருக்கு, தேர்தல் நடத்துவதற்கான அந்த ப்ரிப்பேர்னஸ் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நீங்க சொன்னது போல இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 5 மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் தேதியை அறிவிக்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 5 மாநிலங்கள் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்ல தான் உங்களுக்கு தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கிறது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில யூஸ்வலா இது வந்து ஒரு பைப்போலர் கான்டெஸ்டா தான் இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. இந்த முறை அப்படின்றது உங்களுக்கு 4 முனை போட்டியாக இருக்கு. விஜய் வந்ததுனால இது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில முதல் முறையாக அவங்க வந்து 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இப்போ ஒரு 4 முனை போட்டி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி தமிழக அரசை பொறுத்தவரையில நிறைய திட்டங்களை வந்து தேர்தலை மனதில் வைத்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கு கோடைகால அந்த சிறப்பு தொகையாகவும் சேர்த்து உங்களுக்கு 5000 ரூபாய் அப்படின்றது எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி கணவனை இழந்த விடோஸ் அவங்களுக்குமே வந்து நிறைய உதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு. நிச்சயமா இப்போ களம் வந்து 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இடையில கடைசி நேர கணக்குகள்லாம் சில விஜய் வந்து என்டிஏக்குள்ள அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அவர் வந்து டெல்லிக்கு அந்த விசாரணைக்காக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய விவாத பொருளா கடந்த சில நாட்கள செய்திகளை பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விரைவா செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப இருக்கிற 4 முனை கடைசி நேரத்துல ஏதாவது 3 முனையாகவோ இல்ல வேறு மாதிரி மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? எனக்கு தெரிந்து இந்த 4 முனை போட்டியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 முனையாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை. அப்படி அதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இது வந்து தாமதமாக இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றாங்கன்றது 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார் வந்து ஒரு காரணம். ஏன்னா நீங்க அதிகாரிகள் அனைவருமே வந்து அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அதுக்கான மெக்கானிசம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம வந்து இதை ப்ரிவென்ட் பண்றது, இதனால வந்து ஏற்படக்கூடிய சிக்கலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே எஸ்ஐஆர் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்தது. இந்த 5 ஸ்டேட்ஸ்லயுமே நடந்தது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் எஸ்ஐஆர் வந்து 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆஃப்டர் எஸ்ஐஆர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல வந்து ஆண்கள்னு பாத்தீங்கன்னா 2,77,00,000, பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,89,00,000 வாக்காளர்கள். ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னால தான் வந்து உங்களுக்கு தேர்தல் தேதி கொஞ்சம் தாமதமாக அறிவிக்கப்படுது. இப்போ நீங்க கேட்டது மாதிரி பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இது வந்து 2 முனை போட்டியாகவோ இல்லை வந்து 3 முனை போட்டியாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து டெல்லி போயிருக்காரு அப்படின்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த அந்த விவகாரத்துல வந்து விஜய விட்னஸா வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 முறை அவர் போய் அந்த விசாரணையில கலந்து கொண்டார். இந்த முறை வந்து அவர் 11ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு தான் வந்து சிபிஐ உத்தரவு போட்டிருந்தாங்க. ஐ மீன் உத்தரவு போடல, அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. விஜய் வந்து எனக்கு வந்து 15ஆம் தேதி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டதின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அவர் ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சிபிஐ பொறுத்தவரையில இப்போ இதுக்கு முன்பு சில அதிகாரிகளை அவங்க வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களும்
அதுல வந்து விஜயினுடைய கருத்து என்ன அப்படின்றத ஒரு கிளாரிபிகேஷனா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து அந்த கேரவன் மேல அந்த பஸ் மேல நின்று பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி அவர்கிட்டையும் சில ஆதாரங்கள் இருந்திருக்கலாம். இப்ப அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்தும் அந்த ஆதாரமும் ஒத்து போகுதா இல்லையா அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அந்த அடிப்படையில தான் விஜய் அழைத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி இன்னைக்கு அவருடைய விசாரணை அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் ஆனா அடுத்த 2 தினங்களுக்கு வந்து டெல்லியில அவருக்கான அந்த நட்சத்திர விடுதியில வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து புக் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஒருவேளை சிபிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா விசாரணைங்க, நாளைக்கும் அவர் வந்து டெல்லியில தங்குவதற்கான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து அவரை இந்திய அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத விஷயம். நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த சாணக்கியாவுடைய 7ஆம் ஆண்டு விழால பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கிறாரு. அவர் வந்து உறுதியா சொல்றாரு, நாங்க வந்து தாவேக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, அப்படி ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் அலைன்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்டிஏ சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வந்து ரூல் அவுட் பண்றாரு. அந்த மாதிரி கிடையாது, நாங்க வந்து தாவேக்காவோட அலைன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. ஆனா சில ஜேர்னலிஸ்டுக்கு, சில அதிமுக அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு. எப்படியாவது விஜய் வந்து என்டி அலைன்ஸ்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா அந்த அலைன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மிடபிளான ஒரு அலைன்ஸா இருக்கும். அந்த அலைன்ஸ்னால வந்து திமுகவை டேக் ஓவர் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஃபார்மேஷன்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்தா இருக்கு. அது வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. இன்னொரு ரீசன் கூட சொல்றாங்க. இப்ப வந்து விஜயை பொறுத்தவரையில கடந்த 2 வருஷமா வந்து தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. அவர் எங்க பேசினாலும் அது வந்து வைரல் ஆகுது. அவர் தொடர்பான செய்திகள் வந்து ஊடகங்கள்ல பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா இவர் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள போறாரு அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டோம் அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அவருடைய அந்த பிம்பம், நாயக பிம்பம் வந்து உடைபடும் அப்படின்றது ஒரு பர்செப்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்டி அலைன்ஸ் அட் பிரசன்ட் மொமெண்ட் வந்து வீக்கரா இருக்கு அப்படின்றத வந்து வாக்காளர்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. ஸோ இந்த 2 காரணங்களுக்காகவும் விஜய் வந்து என்டி அலைன்ஸ்குள்ள போறாரு அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் வந்து பரப்பப்படுறதாக தாவேக்கால நம்ம விசாரிக்கும் போது சொல்றாங்க. ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போதும் இந்த மாதிரியான செய்திகள் வந்து திட்டமிட்டே பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்திகள், தேர்தல் காலத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற கருத்துக்களையும் சொல்றாங்க. இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது எஸ்ஐஆர் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டதா ஒரு தகவல் உண்டு. தொடக்கத்துல இது வந்து தமிழகத்தினுடைய வாக்காளர்களை வந்து வேண்டுமென்றே நீக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து ரொம்ப சைலண்டா ஆன மாதிரி இருக்கு. ஆனா 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த நீக்கம்ன்றது தேர்தல் வாக்குப்பதிவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காது. தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல. இப்ப 6,41,00,000 இருந்தது முன்னாடி. இப்ப பிரசண்டா பாத்தீங்கன்னா 5,67,00,000 தான் இருக்கு. ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் அதுல இருக்கு. நியர்லி 74 lakhs மேல வந்து உங்களுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப சென்னை மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 40 லட்சம் வாக்காளர்கள் வந்து பிஃபோர் எஸ்ஐஆர் இருந்தாங்க. ஆஃப்டர் எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா 28.3 lakhs தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14.25 lakhs ஓட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, டெலீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஆகி அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. சில பேர் வந்து இறந்துட்டாங்க. சில பேர் வந்து வீட்டு அட்ரஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸா இருக்காங்க அப்படின்னு நிறைய வந்து காரணங்கள் சொல்றாங்க. ஸோ இப்ப இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்பு வந்து உங்களுக்கு அந்த பிஎல்ஏஸ்க்கு ஒரு ஹோப் இருந்தது. இப்ப யாராவது வந்து வாக்காளர்கள் வாக்களிக்கல அப்படின்னா அவங்க பேர்ல வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து ஒரு கிமிக்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் அப்படின்றது இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சுத்தர இல்ல. எல்லாருமே வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ண வாக்காளர்களாக தான் இருக்காங்க. 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. ப்ராப்பரா அவங்களுடைய ஆதார், அட்ரஸ் எல்லாமே கொடுத்து வந்து வெரிஃபை பண்ண வாக்காளர்களா இருக்காங்க. அப்ப ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக, அதிமுக அந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்களாகவோ இல்ல வந்து அவர்களுக்கு போன வாக்குகளா தான் இந்த 74 லட்சம் அப்படின்றது இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த நடைமுறையால வந்து 2 கட்சிகளுக்கும் சிறிய பாதிப்பு இருக்கும். புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவங்க ப்ராப்பரா வந்து இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்ல அந்த திருத்த பணிகள்ல வந்து அவங்க ப்ராப்பரா என்ட்ரி ஆகாம இருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா
இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை தரும். இது பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் திமுக வந்து இதுல ஒரு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து அவங்களுடைய வாக்காளர்களை சரிபார்க்கிறது எல்லாமே நடந்திருந்தாலும் கூட, அந்த வாக்குகள் அத்தனையுமே வந்து ஏதோ வந்து திமுகவுக்கு போயிருக்கும், இல்ல அதிமுகவுக்கு போயிருக்கும் கடந்த காலங்கள்ல. இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இப்ப வந்து இந்த விஜயினுடைய வாக்காளர்கள் ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப அவங்க வந்து அவங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல ஏதோ வகையில மறந்து இருந்தாங்க அப்படின்னா, அவருடைய வாக்காளர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்த பணியில வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆயிருக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா திமுக, அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு தொடர்பா வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.